வணக்கம் மக்களே. இதுக்கு முன்னாடி செஷன்ல வந்து நம்ம ஏஓசின்னா என்ன? யார் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க? அத பத்தியெல்லாம் நம்ம பார்த்துருந்தோம். இப்போ வந்து சாப்டர் 1. ஸோ நம்ம வந்து மெயின் கன்டென்ட்குள்ள போயிடலாம். இதுல வந்து நமக்கு உங்களுக்கு எல்லாருக்குமே ஃபியூச்சர்ஸ் ஆப்ஷன் பத்தி தெரிஞ்சிருக்கும்னு நெனைக்கிறேன். அதனால அத பத்தி டீட்டெயில்ஸ் எதுவும் சொல்லல. இன்கேஸ் அத பத்தி ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும், இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா வேணும்னா, நான் அது வந்து செப்பரேட்டா நீங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. நான் வந்து அது வந்து உங்களுக்கு அதுக்கு ஒரு செப்பரேட்டா வீடியோ பண்றோம். இப்போ வந்து ஆப்ஷன்ஸ்ல வந்து உங்களுக்கு ஆக்சுவலி 4 பில்லர் இருக்கு. அந்த 4 பில்லர்ல ஒண்ணு வந்து ஓஐ, இன்னொன்னு வந்து ஓஏ சேஞ்ச், இன்னொன்னு வந்து வால்யூம், இன்னொன்னு வந்து கிரீக்ஸ். நம்மள வந்து ஆக்சுவலா கிரீக்ஸ் பத்தி அப்புறமா நம்ம ஃபியூச்சர் கிளாஸஸ்ல தெரிஞ்சுக்கலாம். இப்போ இன்னைக்கு வந்து நம்ம ஓஏ சேஞ்ச், வால்யூம்ன்றது என்னன்றது பார்ப்போம். அது எப்படி ஒர்க் ஆகுது? அத வச்சு நம்ம ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட் எப்படி நம்ம கணிக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து ஓஏ. ஓஏன்றது ஓஏ ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி ஓப்பன் கான்ட்ராக்ட்னு சொல்லுவாங்க. ஓப்பன் கான்ட்ராக்ட் கூட சொல்லுவாங்க. இது ஓப்பன் கான்ட்ராக்ட் என்னன்னா, உங்களுக்கு இப்போ ரொம்ப சிம்பிளா புரியிற மாரி சொல்லணும்னா, ஒரு ரைட்டர் ஃபார் எக்ஸாம்பிள் ரைட்டர்ன்னு சொல்லுவாங்க. விக்கிறவங்க வந்து ரைட்டர்ன்னு சொல்லுவாங்க. இல்லாட்டி செல்லர்ன்னு கூட சொல்லுவாங்க. செல்லர்ன்னு கூட சொல்லுவாங்க. ஏன் ரைட்டர் வந்து ஒருத்தருக்கு வந்து விக்கும்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பையர் இருக்காருன்னு வச்சுப்போம். இந்த ரைட்டர் வந்து பையர் கிட்ட செல் பண்ணும்போது, அந்த 2 பேரும் சேர்ந்து பண்ண அக்ரீமெண்ட் தான் வந்து ஒரு ஒரு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் ஓஏ சேஞ்ச்ன்றதுன்னா, இன்னைக்கு என்ன டிரான்சாக்ஷன் நடந்திருக்குன்றத நமக்கு ஓஏ சேஞ்ச்ல நமக்கு காணப்படும். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு ரைட்டர் வந்து ஒரு பையருக்கு செல் பண்ணிருக்காரு. இதனால வந்து உங்களுக்கு ஒரு ஓஏ ஆயிடுச்சுன்னு அர்த்தம். இல்லாட்டி ஓஏ சேஞ்ச் இன்னைக்கு நடந்துச்சுன்னா ஓஏ சேஞ்ச் 1 ஆயிடுச்சுன்னு அர்த்தம். அதே மாதிரி இப்போ ஒரு பையர் வந்து இன்னொரு பையர் கிட்ட ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவர் வந்து ரைட்டர் வந்து 23,400ல வந்து ஒரு ரூ. 100க்கு சேல் பண்ணியிருக்காருன்னு வச்சுப்போம். இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் மேல போயிடுச்சோ, இல்ல கீழ போனாலும், இவர் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ப்ராஃபிட் ஃபார் எக்ஸாம்பிள் ரூ. 100 வந்து ரூ. 150 ஆயிப்போகுது. இவருக்கு வந்து சரி இந்த ப்ராஃபிட் போதும்னு சொல்லிட்டு இவரு என்ன பண்ணலாம், இன்னொரு பையருக்கு வந்து விக்கலாம். ஸோ இப்போ வந்து இவரு வந்து இந்த ரைட்டரா இருக்கிறவர இப்போ இப்போ வந்து இந்த பையர் வந்து செல்லரா மாறிடுவார். இவரு செல்லரா மாறுனதுக்கு அப்புறம், ஆனா ஓஐ வந்து ஒரே இதா இருக்கும். ஏன்னா அதே இதா வந்து கைமாத்தப்படும் தவிர, புதுசா வந்து ரைட் பண்ணல. அதனால வந்து ஓஏ வந்து ஒண்ணா தான் இருக்கும். ஓஏ ஆகட்டும், ஓஏ சேஞ்ச் ஆகட்டும் ஒண்ணா இருக்கும். ஸோ நம்ம கணக்குப்படி ஓஏ வந்து +1. அதே மாரி ஓஏ சேஞ்ச் கூட 1 தான். வால்யூம்ன்றது என்னன்னா எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா, ஒரு டிரான்சாக்ஷன் தான் வந்து வால்யூம்ன்ற கணக்கு போடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த விஷயத்துல நம்மளுக்கு வால்யூம் கூட வந்து 1. இந்த பையர் வந்து இவருக்கு செல் பண்றாரு இல்லையா? இது செல் பண்றதுனால வந்து இது இப்ப ஓஏ வந்து புதுசா ஏறாது. ஏன்னா ஆல்ரெடி இருக்கிறதா வந்து இதுக்கு வந்து இன்னொருத்தர் செல் பண்ணியிருக்கனால வந்து ஓஏ வந்து நம்பர் மாறாது. ஆனா வால்யூம் வந்து நம்பர் மாறும். ஏன்னா இங்க ஆல்ரெடி இவரு இங்க வித்திருக்காரு. இவரு இங்க வித்திருக்காருன்றனால இங்க வந்து 1, இங்க வந்து 1. சோ இப்போ வந்து டோட்டல் வால்யூம் வந்து 2. இப்போ ஓவராலா வந்து ஓஏ 1, ஓஏ சேஞ்ச் 1, வால்யூம் வந்து 2 ஆயிடும். இந்த சினாரியோல. ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு செக்ஷன்ல வந்து இந்த இந்த பையர் என்ன பண்றாரு, இவர்கிட்ட இருந்து இவர் வந்து மறுபடியும் வாங்கிடுறாருன்னு வச்சுப்போம். வாங்கிட்டு ஸ்கொயர் ஆஃப் பண்ணிடுறாரு. இப்ப என்ன ஆகும்னா, ஓஏ வந்து எதை வித்தாரோ டோட்டலா வாங்கிட்டாரு. வாங்குறதுனால வந்து இப்போ ஓஏ என்ன ஆகும்? 0 ஆயிடும். ஏன்னா -1. இது ஒரு சர்க்குலேட் ஆயிட்டு இருக்குல்ல, இது வந்து 0 ஆயிடும். ஐ மீன் -1 ஆயிடும். ஓஏ சேஞ்ச் வந்து -1 ஆயிடும். இப்போ வால்யூம் என்ன ஆகும்? மறுபடியும் வந்து வால்யூம் வந்து எக்ஸ்ட்ரா 1 ஆயிடுது இல்லையா? ஏன்னா இது போய் வருது இல்லையா? இப்போ வால்யூம் வந்து 3 ஆயிடும் டோட்டலா. இந்த சினாரியோல. இப்போ வந்து நம்மளுக்கு இப்போ ஓரளவுக்கு இத புரிஞ்சிருக்குன்னு நெனைக்கிறேன். இது வந்து ஓஏ சேஞ்ச் வால்யூம் பத்தி புரிஞ்சுக்கிறோம். இப்போ இன்னொரு விஷயம் உங்களுக்கு இதெல்லாம் எங்கெங்க நம்மளுக்கு யூஸ் ஆகும்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சுவலா வந்து இத பத்தி புரியணும்னா நம்ம வந்து ரைட்டர்ஸ் பாயிண்ட் நம்ம வந்து ஓஏஓ செட் பிளஸ் பாயிண்ட் நம்மளும் எப்படி திங்க் பண்ணணும்னா, ஆக்சுவலா வந்து மார்க்கெட் ஃபுல்லா வந்து ரைட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ரைட்டர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல இப்போ நம்ம எப்பவுமே என்ன பண்றோம் ரீட்டைலர்ஸா பார்த்துட்டு இருக்கனால நம்மளுக்கு வந்து லாஸ் ஆகுற வாய்ப்பு இருக்கு. ரைட்டர்ஸ் என்ன பண்றாங்கன்னு நமக்கு தெரிஞ்சிச்சுனோம்னா, அவங்க நம்மளுக்கு எங்க சப்போர்ட் வருது, எங்க ரெசிஸ்டன்ஸ் வந்து ஈஸியா பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து எதுக்கு வந்து இவங்கள நம்ம பார்க்கணும்னா, ரைட்டர்ஸ் இவங்க வந்து ஆக்சுவலா என்ன பண்றாங்க? ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவங்க ஒரு ஸ்டாக் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நிஃப்டி 50ன்னு வச்சுக்கீங்களேன். நிஃப்டி 50 வந்து ஒரு ஸ்ட்ரைக் பிரைஸ் இவங்க விக்கணும்னா, குறைஞ்சபட்சம் ஒரு 2 லேக்ஸ் மேல வந்து ஒரு மார்ஜின் தேவைப்படும். ஒருவேளை ஹெட்ஜ் பண்ணாலும் ஒரு 70,000 கிட்ட தான் வரும். ஆனா இவங்களுக்கு ரிஸ்க் பார்த்தீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இதே 24,300ல ஒரு ரூ. 100க்கு விக்கிறான்னு வச்சுப்போம். செல் பண்றாருன்னு. இன்கேஸ் இது கீழ போயிடுச்சுன்னா அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. இதுக்கு மேல போயிடுச்சுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து 24,000
300 இது பிளஸ்ன்னு போட்டீங்கன்னா 400க்கு மேல போயிடுச்சுன்னா இவங்களுக்கு வந்து லாஸ் ஆகும். ஸோ ஆப்வியஸ்லி இது லாஸ் ஆகிறதுனால என்ன பிரச்சனை வரும்னா இவங்களோட ப்ராஃபிட் பார்த்தீங்கன்னா லிமிடெட். ஆனா ரிஸ்க் பார்த்தீங்கன்னா அன்லிமிட்டெட். ஏன்னா இது ஃபார் எக்ஸாம்பிள் ரூ. 100 வந்து ஒரு ரூ. 1000 கிட்ட போயிடுச்சுன்னு வச்சுக்கீங்களா, ஆப்வியஸா அந்த ரூ. 1000 வந்து ஃபுல்லா இவங்களுக்கு தான் வந்து பேர் பண்ணுவேன். ஏன்னா இவங்களுக்கு வந்து ஆப்ளிகேஷன் இருக்கு. என்னன்னா பையர் சப்போஸ் வாங்கணும்னு ஆசைப்பட்டாருன்னா இவங்க விற்க வேண்டிய கம்பல்ஷன் இருக்கு. அதனால வந்து இவங்களுக்கு அன்லிமிட்டடா இருக்கும் ஆப்வியஸ்லி. ஆனா ப்ராஃபிட் லிமிட்டடா இருக்கு இல்லைங்களா? இந்த ப்ராஃபிட் லிமிட்டடா இருந்து ஏன் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து ப்ராபபிலிட்டி பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இவங்களுக்கு ஒருவேளை இந்த இந்த எக்ஸாம்பிள்ல பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒருவேளை இவங்களோட மேட்டர் என்னன்னா ஸ்ட்ரைக் பிரைஸ் வந்து இது வந்து ஸ்ட்ரைக் பிரைஸ்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் கால் சைடு இது பாத்தீங்கன்னா 20 இது ஒரு 110 100 90 இது 80னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் கால் ரேட்டர் விற்கிறாருன்னா இது 200 டி வந்து சேல் பண்றாருன்னா 200க்கு மேல கீழே இருக்கணும்னு ஆசைப்படுது, மேல போக கூடாதுன்னு ஆசைப்படுவதோட ஹோல்ட் பண்றது எங்களோட மேட். அதே வந்து பிஇ சைடு பாத்தீங்கன்னா இது வந்து இதுக்கு கீழே வரக்கூடாதுன்றது. ஸோ ஆட்டோமேட்டிக் நமக்கு என்ன ஆகுது, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு சப்போர்ட் மாதிரி ஆயிடுது. இவங்க வந்து ரெசிஸ்டன்ஸ் மாதிரி நமக்கு ஒர்க் பண்ணுவாங்க. இதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து ஃபர்தரா வந்து பார்க்கும்போது அதே மாதிரி வால்யூமும் வந்து கடையில எத்தனை பேர் இருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு நிறைய பேர் வந்து வாங்க வராங்க வச்சுக்கோ, ஒரு கடையில் மட்டும் நிறைய பேர் வாங்க வராங்கன்னா ஆப்வியஸ்லி அங்கே என்னமோ ஒரு பெரிய பொருள் இருக்கு, ஒரு இல்லை வந்து நம்மளுக்கு மிஸ் ஆக போகுதுன்ற மாதிரி நமக்கு ஃபார்ம் ஆகும் இல்லையா. அதே இதில் தான் இப்போ அது ஒரு எக்ஸாம்பிளாக எடுத்துட்டு நம்ம வந்து கடை பேஸ் பண்ணி பார்க்கும்போது அதில் வந்து ஓனர்ஸ் இருப்பாங்க, ப்ளஸ் ஸ்டாஃப் இருப்பாங்க. ஸ்டாஃபும் வந்து ஓஏ சேஞ்ச் மாதிரி ஆக்ட் பண்ணுவாங்க. வால்யூம் வந்து நம்மளுக்கு கஸ்டமர்ஸ் மாதிரி இது பண்ணுவாங்க. ஸோ இது வந்து மற்ற டீட்டெயில்ஸ் எல்லாம் பார்க்கறதுக்கு நம்ம செப்பரேட்டாக கிளாஸ் எல்லாம் எடுத்துறோம். இப்போ வந்து சும்மா ஒரு பேசிக் இது தெரியுதுக்காக நமக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து இது மட்டும் நம்ம கொஞ்சம் புரிஞ்சிச்சுன்னா நம்ம அடுத்த நெக்ஸ்ட் சாப்டர்ல எல்லாத்தையும் வந்து சப்போர்ட் எப்படி ஃபார்ம் ஆகுது, ரெசிஸ்டன்ஸ் எப்படி ஃபார்ம் ஆகுது, இதை பேஸ் பண்ணி நம்ம எங்கெங்க ட்ரேட் எடுக்கலான்ட்டு நம்ம வந்து அடுத்தடுத்து பார்த்துக்கலாம். அது வரைக்கும் தேங்க்யூ.